பிரபஞ்சத்திற்கும் பிதாமக பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பிஎம்சி அமைப்பினருக்கும் பிஎம்சி நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பும் விஷயம் என்னவென்றால் கலாக்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் லைட். இதை பற்றி எலிசபெத் ஏப்ரல் என்ற அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு இளம் பெண் தன்னுடைய 3ஆம் கண் அனுபவங்கள் மூலமாகவும் ஆஸ்ட்ரல் டிராவல், அதாவது சூட்சும உடல் பயணத்தின் மூலமாகவும் எத்தனையோ விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போது கலாக்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் லைட் என்பது பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பு எலிசபெத் ஏப்ரலை பற்றி ஒரு சிறிய விளக்கம். எலிசபெத் ஏப்ரல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அவர் சிறு வயதிலிருந்தே, அதாவது 2-3 வயதிலிருந்தே அவருக்கு ஆன்மாக்குடன் பேசக்கூடிய திறமை, அதாவது ஆவிகளை பார்க்கும் திறமை, ஆவிகளோடு பேசும் திறமை, அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய ஓரா, சக்ராஸ் அதையெல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி அவருக்கு இருந்தது. அவர் சின்ன வயசுல அவர் என்ன நினைச்சார்னா, எல்லாருக்குமே இந்த மாதிரி சக்தி இருக்கும் அப்படின்னு நினைச்சார். ஆனால் அவர் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பித்த பிறகு தான் அவருக்கு புரிய வந்தது என்ன, இது நமக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றவர்களுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறது. ஒரு நாள் தன்னுடைய தோழியுடைய பிறந்த நாள் வைபவத்துக்கு போயிருந்திருக்காங்க. ஒரு 6-7 வயசு, 5 வயசு இருக்கிறப்போ. அப்போ அந்த வைபவத்தில் ஃப்ரெண்டை பார்த்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் தாத்தா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாரும் திகைச்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த தாத்தா இறந்து போய் 3 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்போதுதான் இவருக்கு புரிய வந்தது, தனக்கு மட்டும்தான் அந்த தாத்தா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு. இதுலேருந்து என்னன்னா, மக்கள் இவரை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது ஒரு அபூர்வமான ஒரு பிறவி போல் இருக்குது, இவங்களுக்கு என்னது ஒரு மந்திரமோ மாயமோ பைத்தியமோ அப்படிலாம் கூட மக்கள் யோசிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாரும் இவரை கொஞ்சம் வித்தியாசமாக நடத்த தொடங்கிட்டாங்க. அதுலேருந்து இவருக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. அப்புறம் இவர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நமக்கு மட்டும்தானே இந்த ஸ்பெஷல் சக்தி இருக்குது, இது நமக்கு வந்த ஒரு சாபக்கேடு அப்படின்னு கூட நினைக்க தொடங்கிட்டாங்க. அதனால இவங்க இந்த சக்தியை ஒடுக்க வேணும், அதாவது மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ விஷயங்களில் முயற்சி செய்திருக்காங்க. அதாவது உடற்பயிற்சிகளில், அதுக்கப்புறம் விளையாட்டுகள், ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு தன்னுடைய நேரம், தன்னுடைய எனர்ஜி எல்லாத்தையும் அதில் அவங்க செலவழிக்கிறப்போ இவருக்கு இந்த மாதிரி திறமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டு போயிடுது. ஆனால் இவருக்கு ரொம்ப மனக்கவலை. ஏன்னா என்னத்தையோ இழந்த மாதிரி ஒரு உணர்வு, இதுலேருந்து நாம் பிரிந்து வந்து விட்டோம், எதையோ இழந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மனக்கவலை, அந்த மனநோய் அப்படின்னு கூட சொல்லலாம், டிப்ரெஷன், அந்த மாதிரிலாம் ரொம்ப டீப்பாக டிப்ரெஷனில் போயிட்டாங்க. அப்போ இப்படி வளர்ந்துட்டு வராங்க. அப்புறம் அவருடைய தகப்பனார் மகளுடைய நிலைமையை பார்த்து அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஹிப்னாட்டிக் தெரப்பி, அதாவது மகளை எலிசபெத்தை ஹிப்னடைஸ் பண்ணி பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் தெரப்பி செய்கிறார். பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் என்று சொன்னால் பூர்வ ஜென்ம நினைவுகளை கொண்டு வருவதற்காக செய்யும் ஒரு பயிற்சி. அதை எலிசபெத்துக்கு செய்கிறார். அப்படி செய்யும்போது தான் எலிசபெத் தன்னுடைய பூர்வ ஜென்மங்கள்லாம் மிகவும் விரிவாக பார்க்குறாங்க. அப்போ அதில் தான் அவங்களுக்கு தெரிய வருது, ஒரு பிரிவியில் அவங்க ஒரு மிகவும் முதிர்ந்த ஒரு யோகியாக இருக்கிறாங்க. ஒரு திபெத்லேயோ அங்கேயோ ஒரு ஆசிரமத்தில் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பிரிவியில் நிறைய ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை ஈடுபட்டு எவ்வளவோ ஆன்மீக பிரச்சாரங்கள்லாம் செய்கிறாங்க, தியானங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிரிவில் என்னென்னா, இவருடைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணுறதுனால இவரை மக்கள் துரத்தி அடிக்கிறாங்க. அந்த மாதிரியாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படிலாம் ஒரு பிரிவிலாம் பார்க்குறாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 16 வயசுல தான் இந்த தெரப்பி நடந்தது அவருக்கு. அப்புறம் அதுலேருந்து அவருக்கு தெரிய தொடங்கிட்டுன்னா, இது நமக்கு வந்தது ஒரு சாபம் இல்லை, இது நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு திறமை அப்படிங்கிறது. ஆனால் எலிசபெத் அடிக்கடி என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இந்த திறமை ஸ்பெஷல் இல்லை, ஒரு சிறப்பானது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த திறமை இருக்கும். ஆனால் அதை நாம் எப்படி வெளிக்கொண்டு வருதுங்கிறத பொறுத்தது அப்படின்னு அவங்க நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க.
இப்போது நாம் கலாக்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் லைட் என்றால் என்னன்னு பார்ப்போம். எலிசபெத் ஏப்ரலும் இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிறைய ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக அவர் வந்து கலாக்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் லைட் என்ற அமைப்பினருடைய தொடர்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதன் மூலமாக அவர்களுடைய மீட்டிங்கெல்லாம் இவங்க பங்கு பெற்றிருக்கிறாங்க. அதன் மூலமாகத்தான் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கலாக்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் லைட் என்றால் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதாவது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுடையும் பிரதிநிதிகள் இந்த அமைப்பில் இருக்கிறாங்க. அதாவது யூஎன்ல, ஐக்கிய நாட்டு சபை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் அந்த சபையோட நோக்கம் என்னவென்றால், உலக நாடுகளுக்கிடையே ஒற்றுமை, சமாதானம், அமைதி இருக்க வேண்டும். உலக நாடுகள் ஒவ்வொருத்தரோடு ஒற்றுமையாகவும் உதவியாகவும் அனுசரணையாகவும் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த உலக மக்கள் எல்லாருடைய பாதுகாப்பும் அவர்களுடைய நலமும் முதன்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான நோக்கங்கள் தெரியும். அதே போலத்தான் இந்த கலாக்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் லைட், இதை நாம் GFL என்று சுருக்கமாக குறிப்பிடுவோம். அதோடைய நோக்கம் பிரபஞ்சத்தில் உள்ள எத்தனையோ லட்சக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கிறது இல்லையா? அந்த கேலக்சிஸில் உள்ள எத்தனையோ கோடிக்கணக்கான கிரகங்கள், அந்த கிரகங்கள்ல இருந்து உள்ள மக்கள் அவர்களுடைய நலனுக்காகத்தான் இந்த GFL அமைக்கப்பட்டது. அந்த வெவ்வேறு பூமியை தவிர வெவ்வேறு கிரகங்களில் கூட எத்தனையோ மக்கள், நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மை போலவே மனிதர்கள், அதாவது மனித உருவம் இல்லாவிட்டாலும் ஆறறிவு படைத்தவர்கள், நம்மை விட கூட திறமை வாய்ந்தவர்கள் கூட இருக்கிறார்கள் எத்தனையோ கிரகங்களில். அப்போ நாம் உயிரினங்கள் என்று சொல்வதை விட நம்ம வந்து மக்கள் என்று சொல்லலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ், அதாவது ஏலியன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ கிட்டடியில் கூட ஒரு சினிமா படம் வந்தது, அதில் அயலான் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது இல்லையா? அந்த மாதிரி அயலான்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கிடையே எவ்வளோ வேறுபாடுகள் இருக்கிறது. இவர்கள் வேற வேற உருவம் அடைத்தவர்கள். சில பேருக்கு மனித உருவம் கொஞ்சம் இருக்கும், சில பேர் அகோரமாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஒளிப்பிழம்பம் மாதிரி தான் இருப்பாங்க, சிலருக்கு 12 அடி உயரத்தில் இருப்பாங்க, சிலர் ஒரு 3 அடி உயரத்தில் ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. இப்படி வித்தியாசமான உருவங்களோட இருக்கிறாங்க. இதுலேயோ எல்லா கிரகத்திலையும் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இடையில எத்தனையோ விதமான வித்தியாசங்கள் உருவத்தில் மட்டும் இல்லை, அவர்களுடைய குணங்களில் கூட எத்தனையோ வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா, அவங்க டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன், அதாவது வித்தியாசமான வைப்ரேஷனில் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து வைப்ரேஷன், டைமென்ஷன்ஸ் அதெல்லாம் பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை சொல்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் இந்த புரியணுங்கிறதுக்காக. இப்போது வைப்ரேஷன் அப்படிங்கிறப்ப அதிர்வுகள் அப்படின்னு நமக்கு தெரியும் தமிழில். அப்போது நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், இந்த எல்லாத்துக்குமே ஒரு அதிர்வு இருக்கிறது. அந்த அதிர்வுகள் தான் வைப்ரேஷன். அந்த அதிர்வுகளுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சினா அதிர்வு எண்கள் இப்போது இருக்கின்றன. அதே மாதிரி இப்போ வந்து எதிர்மறையான வைப்ரேஷன், அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அது லோ ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க, பயம், அறியாமை, பொறாமை, அப்புறம் வெறுப்பு, இந்த மாதிரி உணர்வுகள்லாம் வந்து ரொம்ப குறைந்த அதிர்வெண்களை கொடுக்கறது. அதில் தான் லோ வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் அன்பு, பாசம், கருணை, நட்பு, அதுக்கப்புறம் ஒற்றுமை, நன்றி உணர்வு, இந்த மாதிரியான நேர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள் அப்படிலாம் வரும்போது அந்த அதிர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிர்வு எண்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். அதைத்தான் ஹை வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த வைப்ரேஷன்ஸை பொறுத்து தான் அவர்களுடைய குணங்களும் இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வைப்ரேஷன்ஸை பொறுத்து தான் அவர்கள் எந்த டைமென்ஷன் வேர்ல்டில் இருக்காங்க அப்படிங்கிறது. டைமென்ஷன் அப்படின்னா நம்ம தமிழில் பரிமாணம் அப்படி சொல்கிறோம். இப்போ இந்த பூமியை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம 3ஆம் பரிமாணத்தில் தான்
பெருவாரியான மக்கள் இருக்கிறாங்க. பூமி 3 அல்லது 4வது பரிமாணத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 3rd or 4th டைமென்ஷன் சொல்லி. அப்போ இவர்களுடைய அந்த எண்ண அலைகள், அந்த அதிர்வுகளை பொறுத்து அவர்கள் எந்த டைமென்ஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது. இப்படியாக அவர்களுக்குள்ளே எவ்வளவோ வேற்றுமை. அப்போ இந்த GFL எதற்காக தோன்றியது அப்படின்னு சொன்னா, கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலே இந்த எல்லா பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா கிரகங்களில் உள்ள மக்களுக்கு இடையில எத்தனையோ போர்கள், சண்டைகள், சச்சரவுகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அவங்க ஒரு கிரகத்தில் உள்ளவங்க இன்னொரு கிரகத்தை போய் ஆக்கிரமிக்கிறது, இன்னொருத்தரை பிடிச்சு அவங்கள கைதிகளாக வைத்துக் கொள்வது, அடிமைகளாக வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கோடிக்கணக்கான வருஷங்களாக நடந்து கொண்டு வருது. அதனால அந்த கிரகங்கள், அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா கிரகத்திலையும் உள்ள மக்களுக்கு இடையில ஒற்றுமை வர வேண்டும், ஒரு சமாதானம் வர வேண்டும், எல்லாரும் கோஎக்ஸிஸ்ட் பண்ணணும், அதாவது எல்லாரும் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை வரணும். அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ விதமான சமாதான உடன்படிக்கைகள் எல்லாம் அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த உடன்படிக்கைகள் அடிக்கடி முறிந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் வரும். நிறைய தடவை முறிந்து போயிடும், திருப்பி போர்கள் ஆரம்பித்து விடும். இப்படியாகவே நடந்து கொண்டே இருந்திருக்கின்றன அந்த காலகட்டத்தில். அப்போ இந்த GFL உடைய நோக்கம் என்னவென்றால் எல்லாருடைய நலத்தையும் பாதுகாப்பது அப்படிதான் அவர்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் இவர்கள் இந்த அமைப்பையே உருவாக்கி இருக்கிறார்கள். இப்படி போர்கள்லாம் நடந்துட்டே இருக்குங்கிறதுனால இதை எப்படி நம்ம தடுப்பது, அந்த சமாதானத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படின்ட்டு இவங்கெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப தான் ஒரு காலத்தில் எத்தனையோ கோடி வருஷங்களுக்கு முன்னாலேயே ஒரு மிஸ்டிக், அதாவது ஒரு முதிர்ந்த ஒரு ஆன்மா, அந்த தீர்க்கதரிசி, முக்காலமும் அறிந்த ஒரு அம்மா, ஒரு பெண், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. அந்த ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர்கள் இதெல்லாம் நிப்பாட்டி ஒரு ஒற்றுமை வருவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. என்னவென்றால், இந்த எல்லா கிரகத்தில் உள்ள எல்லா மக்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவர்கள் எல்லாருக்கும் ஒரு வாரிசால ஒரு இனம் உருவாக்கப்பட வேண்டும். அப்படி அந்த வாரிசால தான் இந்த பிரபஞ்சத்தில் அமைதி வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது இவங்க GFL என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கிரகங்களில் உள்ள அத்தனை டைமென்ஷன்ஸில் உள்ள அவ்வளோ அந்த பீயிங்ஸ், அந்த அயலான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருடைய டிஎன்ஏவையும் எடுத்து, அப்படி டிஎன்ஏ எடுக்கிறப்போனா அந்த ஹை வைப்ரேஷன் டிஎன்ஏயும் இருக்கும், அந்த லோ வைப்ரேஷன் டிஎன்ஏயும் இருக்கும். அந்த எல்லாத்தையும் எடுத்து ஒரு இனத்தை உருவாக்குறாங்க. அந்த இனம்தான் மனித இனம் என்று சொல்கிறார்கள். இந்த மனித இனம் வசிப்பதற்காகவும் பூமியும் உருவாக்கப்பட்டது அதே நேரத்தில் தான். காரணம் என்னவென்றால், அந்த மனித இனம் அந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி டைமென்ஷனில் உள்ள அவர்களுடைய டிஎன்ஏயும் இருக்குது. அதாவது தெய்வத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, தெய்வத்தன்மை படைத்த உள்ள அந்த டிஎன்ஏயும் இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த அசுரத்தன்மை, அதாவது மிருகத்தன்மை உள்ள டிஎன்ஏயும் இருக்கும். அப்போ ரெண்டும் சேர்ந்து இந்த மனிதர்கள் இருக்கும்போது மனிதர்கள் ஒரு மிட்பாத், அதாவது ஒரு நடுநிலைமையில நடக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு 2 குணமும் 2 தன்மையும் இருக்கிறதுனால அவர்கள் ஒரு சரியான மிடில் பாத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் இந்த பூமியிலேருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் பிரபஞ்சம் முழுக்க பிரதிபலிச்சு பிரபஞ்சம் முழுக்கவுமே ஒரு நடுநிலைமையான ஒரு சமாதானமான ஒரு நிலைமையை உருவாக்கும். அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மானிட இனம் உருவாக்கப்பட்டது. இப்படி இதை உருவாக்கும் போது சில யூனிவர்சல் லாஸ், அதாவது பிரபஞ்ச விதிகளை நிர்ணயிச்சாங்க. அந்த பிரபஞ்ச விதிகளில் முக்கியமானது என்னவென்றால் நான் இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது ஒருத்தருக்குமே, ஒரு கிரகத்தில் உள்ளவங்களுக்குமோ ஈவன் GFL கூட அந்த ஒருத்தரோடையும் தலையிடக்கூடிய உரிமை கிடையாது. அதாவது நான் இன்டர்ஃபியரன்ஸ், தலையிடக்கூடாது. எல்லாருக்கும், எல்லா ஆன்மாக்களுக்கும் ஃப்ரீ வில், அதாவது சுதந்திர விருப்பம் இருக்கிறது. அந்த சுதந்திர விருப்பத்தின்படி அவர்கள் என்னவும் செய்யலாம், எதையும் உருவாக்கலாம், எந்த டைமென்ஷன்லையும் அவங்க இருக்கலாம். அப்படிங்கிறது
அவங்களுடைய சுதந்திர விருப்பம், அதைத்தான் ஃப்ரீ வில் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமானது, அந்த ஆன்மாக்கள் அந்த பூமியில பிறக்கும்போது அவர்கள் ஒரு அந்த தெய்வத்தன்மை, அதாவது இதுல என்ன சொல்றாங்க, சோர்ஸ்னு சொல்றாங்க. நம்ம சோர்ஸ், கடவுள், கிரியேட்டர் எப்படினாலும் வச்சுக்கலாம். அதாவது பிரம்மம், அதாவது ஒரு அல்டிமேட்டா ஒரு சோர்ஸ்னு ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த சோர்ஸ்ல உள்ள அந்த தெய்வத்தன்மை ஓரளவு அந்த எல்லா ஆன்மாக்களும் அந்த உடலுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு அதுவும் ஒரு யூனிவர்சல் லால இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மனிதர்கள் தாமாகவே எல்லோரும் ஒன்றிணைந்து நமக்கு என்ன வைப்ரேஷன் வேண்டுமோ, நாம் எப்படி வாழ்வோமோ அதை அவர்கள் தங்களுக்கு உகந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முழு சுதந்திரமும் உண்டு. மற்றவர்கள் தலையிடக்கூடாது. GFL கூட மனிதர்களுடைய வாழ்க்கையில நேரடியாக தலையிட உரிமை இல்லை, அவர்களுக்கு உதவி செய்யவும் உரிமை இல்லை. இதெல்லாம் அந்த பிரபஞ்ச விதிகள் நிர்ணயிக்கப்பட்டு தான் இந்த உலகம் உண்டானது. இப்போ இந்த பூமி உண்டான ஆரம்ப காலத்துல 5th டைமென்ஷன்ல தான் உருவானது. 5th டைமென்ஷன்னா அது மிகவும் ஒரு ஒன்னஸ் கான்சியஸோட உள்ள ஹை வைப்ரேஷன் டைமென்ஷன்ல தான் உருவானது. ஆனால் அந்த பூமியில நடந்த சில அட்டூழியங்களால சில லோ வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி, நான் சொன்னேன் அந்த குறைந்த அதிர்வுள்ள அந்த பீயிங்ஸ், அந்த மக்கள் அதுல இன்டர்ஃபியர் பண்ணி அதுவும் இல்லாமல் அந்த மனிதனுக்குள்ளேயே தெய்வத்தன்மையும் இருக்கு, மிருகத்தன்மையும் இருக்கு இல்லையா, அதுல மிருகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு என்ன நடந்ததுன்னா எல்லாம் அந்த வைப்ரேஷன் குறைஞ்சு கொண்டு போய் கடைசியில 3ஆம் டைமென்ஷனுக்கு பூமி தள்ளப்பட்டு விட்டது. அதோட அந்த மக்களும் 3ஆம் டைமென்ஷன்ல இருக்கிறாங்க. இப்போ பெருவாரியான பூமி வாழ் மக்கள் 3rd டைமென்ஷன்ல தான் இருக்கிறாங்க. 3rd டைமென்ஷன்ல இருக்கிறாங்கன்னா இவங்க பயம், அறியாமை இதெல்லாம் ரொம்ப இருக்கிறது. அதன் அடிப்படையில் என்ன நடக்குது, அதன் காரணத்தால் என்ன நடக்கிறதுனா சில சக்திகள் இவர்களை இந்த அறியாமையும் பயத்தையும் வைத்து இவர்களுக்கு உண்மையான நிலைமை புரியவில்லை. அதாவது இப்படி பிரபஞ்சம் முழுக்க நிறைய கிரகங்கள் இருக்குது, அதுல கிரகங்கள்ல எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, நம்ம மட்டும்தான் அந்த பூமியில இருக்கிறோம் இல்லை அப்படிங்கிற புரிதல் இவங்களுக்கு பூமியில உள்ளவங்களுக்கு இல்லை. அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துது அப்படின்ட்டு GFL அவங்க எத்தனையோ தடவை முயற்சி செய்திருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் நேரடியாக ஒன்றும் செய்ய முடியாது. அதற்காக அதுவும் மட்டுமல்லாமல் இந்த பூமியோட வைப்ரேஷன் குறைஞ்சு போக போக பிரபஞ்சத்துல இன்னமும் போரும் சண்டையும் சச்சரவும் தான் நடந்துட்டு இருக்கு. ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை. இந்த பூமி படைத்தது காரணமே, இந்த மனித இனத்தை படைத்தது காரணமே இவங்களுடைய வைப்ரேஷன் மிடில் பாத்ல இருக்கும்போது அந்த பிரதிபலிப்பு உலகத்துல பிரபஞ்சத்துல அமைதியை கொண்டு வரும்னு சொல்லி. ஆனா இவங்களுடைய வைப்ரேஷன் ரொம்ப குறைஞ்சு 3ர்ட்ல போனதுனால இன்னமும் சண்டை சச்சரவு கூடிக்கொண்டே போறது பிரபஞ்சம் முழுக்க. அதனால இதை எப்படி உயர்த்துவது அப்படின்னு இவங்க GFL எத்தனையோ முயற்சிகள் செய்திருக்காங்க. அந்த முயற்சிகள்ல தான், ஏனென்றால் நேரடியாக அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி நான் அப்படி இருக்கிறோம், நீங்க எல்லாரும் ஒரு பிறவி எடுத்து வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் ஒரு ஆன்மாக்கள், இதெல்லாம் ஒரு மாயை, இது ஒரு நாடகம் மாதிரி, இந்த வாழ்க்கையை முடித்து விட்டு இன்னொரு வாழ்க்கையை நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு அவங்க நேரடியாக சொல்ல முடியாது. அதற்காக சில முதிர்ந்த ஆன்மாக்கள் அந்த ஹை வைப்ரேஷன்ல உள்ள அந்த ஒன்னஸ் கான்சியஸ், நான் சொன்னேன் இல்லையா, அந்த தெய்வத்தன்மை பொருந்திய எத்தனையோ முதிர்ந்த ஆன்மாக்கள் இந்த பூமியில பிறக்கிறாங்க. அப்படி பிறந்து மனிதர்களாக பிறந்து இந்த மனிதர்களோட சேர்ந்து வாழ்ந்து இந்த எண்ணத்தை செய்ய வேணும்னு மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக பிறக்கிறாங்க. அப்படி பிறந்தவங்க தான் ஜீசஸ் கிரைஸ்ட், ஸ்ரீகிருஷ்ணா, புத்தர், அப்புறம் முகமது நபிகள் நாயகம். அப்படி எல்லாரும் அப்படி ஒரு நோக்கத்தோட தான் பிறந்து நிறைய அறிவுரைகளை கொடுத்துருக்குறாங்க, இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 3ஆம் டைமென்ஷன்ல இருக்க இந்த மக்கள் என்னன்னா அவங்களுக்கு பயம், வேற்றுமை இதெல்லாம் தானே கூட இருக்கு. அப்ப அந்த வேற்றுமை உணர்வுனால இப்படி சொன்ன அந்த மகான்கள் சொன்ன விஷயத்த கூட அதை வைத்தே உலகத்துல இன்னும் வேற்றுமைகளை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துயிசம், புத்திசம் எல்லாத்தையும் ஒரு இசம் அப்படின்னு போட்டு அதையே வைத்தே உலகத்துல உள்ள மக்களுக்குள்ள வேற்றுமைகளை கொண்டு வந்து இன்னும் சண்டை சச்சரவுகள் கூடுற மாதிரி ஒரு நிலைமை உருவாகி விட்டது.
அது மட்டும் அல்லாமல் ஜிஎஃப்எல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சில ஆன்மாக்கள், இந்த முதிர்ந்த ஆன்மாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நாங்கள் இன்னும் பிறந்து அவர்களோட வாழ்ந்து அங்கேயே பிறவிகளாக எடுத்து அவங்களுக்கு மெசேஜை கொடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லி அந்த ஹை வைப்ரேஷனில் உள்ள மக்கள் ஆன்மாக்கள் பூமியில் பிறக்கிறப்ப என்ன நடக்கிறதுனா, சில அந்த குழந்தையாக இருக்கும்போது அந்த ஹை வைப்ரேஷனில் இருக்கிறவங்க இந்த லோ வைப்ரேஷனில் பிறக்கிறப்போ அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா, உடம்பு தாங்க முடியல. ஏன்னா ஒரு 3 வயசில் அந்த குழந்தை இந்த குழந்தை பருவத்தில் எல்லாரும் தெய்வத்தன்மையோடு இருப்பாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது குழந்தைகள் ஒரு 5 வயது வரையும் ஆன்ம நிலையில தான் இருப்பாங்க. அப்போ அந்த ஆன்ம நிலையில் இருக்கும்போது அவங்க இந்த ஹை வைப்ரேஷனில் இருக்கிறப்போ அவங்களுக்கு எவ்வளவோ ஆற்றல் உள்ளவங்க. இந்த 12வது 10வது பரிமாணத்தில் வந்தவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு புஸ்தகத்தை தொட்டா அதில் உள்ள விஷயத்தை கிரகிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமை உண்டு. அதை மல்டி டாஸ்கிங், ஒரே நேரத்தில் 5 வித்தியாசமான விஷயங்களை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமை உண்டு அந்த குழந்தைகளுக்கு. ஆனால் அதனால அவங்களுக்கு சில சமயம் கொஞ்சம் சேட்டை பண்ணுறாங்க. அப்படி குழந்தைகளா இருக்கப்போ ரொம்ப குழப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அப்படி கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கூலில் போய் அவங்களுக்கு ஏபிசிடின்னு சொல்லி கொடுக்குறப்போ இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பழைய விஷயம், இதெல்லாம் ஒரு 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 ரொம்ப சிம்பிள் விஷயம். இதை விட அவங்களுக்கு எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்குது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் ஓடுறது குதிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்போ அதை வச்சு பூமியில் என்ன செய்கிறாங்க, கடைசி அந்த குழந்தைகளை ஏடிஹெச்டின்னு சொல்கிறாங்க, ஆட்டிசம் சொல்லி அவங்கள ஒரு பிராண்ட் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்கள நார்மல் ஆக்குறோம், அதாவது நம்ம சரியாக்குறோங்கிற விதத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய எண்ணத்துக்காக இங்கே வந்தாங்களோ அந்த வேலையை செய்ய முடியாத நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுறாங்க. இப்படியாக ஜிஎஃப்எல் எவ்வளவோ முயற்சிகள் செய்திருக்காங்க. இவங்க பூமியில் வாழ் மக்களுடைய வைப்ரேஷன் அதிகரிக்கணும், அவங்களுக்கு ஒரு இந்த உண்மையான நிலையை விளங்கப்படுத்தணும்னு சொல்லி இதெல்லாம் தோல்வி அடைந்த நிலைகளில் 1-2 நடேஸில் என்ன நடந்திருக்குன்னா, சில ஒரு யாயால் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி, அவங்க ஒரு இனம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நம்ம பொறுத்தது காணும், இப்படிலாம் பொறுக்க முடியாது, நேரம் நம்ம பூமியில் போய் நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இந்த விமானத்தில், அதாவது ஸ்பேஸ் ஷிப்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நேராக இறங்கிட்டாங்க. எப்போ 1977 மார்ச் 13 நெவாடா, அமெரிக்க நாட்டில் நெவாடாங்கிற இடத்துல வந்துட்டாங்க, யூஎஃப்ஓ வந்துட்டாங்க. அப்போ இதைத்தான் த லைட் ஆஃப் ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தது ஆனால் அப்படி அவங்க வந்தது அந்த பிரபஞ்ச விதிகளுக்கு விரோதமானது. அப்படி வந்திருக்கக்கூடாது, அவங்க அப்படி வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா பொறுமை இழந்து வந்துட்டாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த அரசாங்கங்கள், உலகத்தில் உள்ள அரசாங்கங்கள்லாம் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அவங்களையும் நம்ம தவறு சொல்ல முடியாது, அரசாங்கங்களையும் தவறு சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி இவ்வளோ காலம் நம்ம ஒரு அறியாமையிலையும் ஒரு இதுலேயும் இருந்திருக்கிறோம், நம்ம மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கோம், நம்மளை விட்ட வேற ஒத்துமையே இல்லை, அப்படி மாதிரி இருந்தவங்க திடீர்னு எத்தனையோ இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிட்டோன்னா உலகம் முழுக்க ஒரு புரளி கிளம்பி ஒரு ஒரு இம்பேலன்ஸ் வந்துடும் இல்லையா? சமநிலை இல்லாமல் ஒரு குழப்பம் பெரிய ரைட்ஸ் கூட வரக்கலாங்கிறதுக்காக வேண்டி தான் இவங்க அரசாங்கங்கள் அதை மறைக்கிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாங்க. அவங்க வேணும்ட்டு தங்களுடைய நன்மைக்காக அப்படி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அரசாங்கங்களுடைய பொறுப்பு தான். ஆனால் அது இன்னும் செய்யப்படவில்லை. ஜிஎஃப்எல் எவ்வளவோ முயற்சிகள் செய்திருக்கிறார்கள் மக்களுக்கு உண்மையான விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்று. இது மட்டுமல்லாமல் பூமி வாழ் மக்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய திறமை நமக்கே தெரியவில்லை. ஏனென்றால் நம்மளுடைய டிஎன்ஏவை எத்தனையோ ஆக்டிவேஷன் பண்ண வேண்டி இருக்குது. அதெல்லாம் பண்ணினா நமக்கு இன்னும் எவ்வளவோ சக்தி இருக்குங்கிறது இந்த மக்களுக்கு தெரியல. அப்போ அந்த சக்தியெல்லாம் உங்களுக்கு இருக்குது, மக்களே உங்களுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த நம்மளுடைய சக்தி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரே வழி நம்முடைய வைப்ரேஷன் அதிகரிக்க வேண்டும். அதற்கு தியானம் தான் ஒரு முக்கியமான வழி. தியானத்தின் மூலம் நம்முடைய விழிப்புணர்வு அதிகரித்து அந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி கூடும்போது நம்முடைய புரிதல்களே மாறிவிடும். அந்த வைப்ரேஷன் கூடுறப்போ அந்த
தேர்ட் டைமென்ஷனில் உள்ள புரிதல் ஒரு விதமானது. அடுத்தடுத்த ஹையர் டைமென்ஷனுக்கு போகிறப்போ நம்மளுடைய புரிதல்கள் வேறு விதமாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னால், ஒரு 2ஆம் கிளாஸில் படிக்கிறப்போ நமக்கு வந்து கணக்கு வந்து ஒரு ஒரு அந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல் அந்த மாதிரி தான் தெரியும் இல்லையா? அதே போக போக நமக்கு வந்து பெருக்கல், வகுத்தல், அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி அதெல்லாம் நிறைய நாம் படிக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த வயசு போக போக நமக்கு புரியுறது இல்லையா? ஆனால் அந்த 4 வயசில் நமக்கு அதை சொல்லிக் கொடுத்தா புரியாது தானே. அதே மாதிரி தான் இந்த டைமென்ஷன்ஸ் நம்ம வந்து வைப்ரேஷனை கூட்டும்போது தான் நமக்கு உள்ள அவ்வளவு அபாரமான சக்திகளை வெளிக்கொண்டு வர முடியும். இதையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது தான் நம்ம ஜிஎஃப்எல் முயற்சி செய்கிறாங்க. அதற்காக ஸ்டார் சில்ட்ரன் அப்படிங்கிற பிறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து நிறைய முதிர்ந்த ஆன்மாக்கள் வாலண்டியர் பண்ணி இந்த பூமியில் பிறக்கிறாங்க. ஏன்னா இந்த பூமிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, பூமியோட வைப்ரேஷனை அதிகரிக்கிறதுக்காக. இப்போது பூமி கூட 3rd டைமென்ஷன்லேருந்து 4th டைமென்ஷனுக்கு நகர்ந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக ஜிஎஃப்எல் வந்து மக்களுக்கு எவ்வளவோ உதவிகள் செய்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியில் நம்ம கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, டெக்னாலஜிக்கல் கண்டுபிடிப்புகள். இப்போ எடிசன் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டெக்னாலஜியை கூட ஜிஎஃப்எல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்களாம். எப்படின்னா, இப்படி ஒரு கண்டுபிடிப்பு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தை அவங்க வந்து பிரபஞ்ச புலம் சொல்லும், இந்த யூனிவர்சல் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த குவாண்டம் ஃபீல்டில் அந்த அதிர்வுகளை போட்டுறாங்க. அப்புறம் அந்த ஆன்மாக்கள், இந்த எடிசன் எடுத்துட்டோன்னா, எடிசனுடைய ஆன்மா பிறப்பதற்கு முன்பே அவருடைய ஆன்ம திட்டத்தில் நான் இப்படி பூமிக்கு ஒரு நல்லதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் அவர் பிறந்திருக்கார். அதனால தான் அவர் கண்டுபிடிச்சிருக்கார். அது வந்து ஒரு ஸ்பெஷலாக அவருக்கு ஒரு திறமை எப்படி வந்ததுன்னா, அந்த ஆன்ம திட்டத்தில் அது இருந்தது. இந்த ஆன்ம திட்டங்கிறது எப்படி, அந்த மேல் உலகங்களில் ஜிஎஃப்எல் இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு திட்டத்தை உருவாக்கி, இந்த திட்டத்தை நீங்கள் கூட்டிக்கொண்டு நீங்கள் பூமியில் போய் இதை நடைமுறை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தானே வராங்க இல்லையா? அந்த விதத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஎஃப்எல் தான் மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்துருக்குறாங்க. நெருப்பு, அதாவது ஆதி காலத்து மனுஷனுக்கு நெருப்புன்னா தெரியாது இல்லையா, குளிரில் தானே இருந்திருக்காங்க. அப்போ நெருப்புங்கிறத பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்தது கூட அவங்க தானாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்ஏ டெக்னாலஜி, எவ்வளவோ டெக்னாலஜி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சில சமயங்களில் அவங்க கொடுத்த அந்த டெக்னாலஜியை நாம் மனிதர்களாகிய நாம் சரியான முறையில் பயன்படுத்தாமல் சில விஷயங்களை சில அமைப்புகள், சில அரசாங்கங்கள் மூடி மறைத்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த யுரேனியம் என்று சொல்கிறோம் இல்லையா, இந்த யுரேனியம் நியூக்ளியர் அப்படிங்கிறது அது எனர்ஜிக்காகத்தான் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நியூக்ளியரை வச்சு ஆட்டம் பாம்ஸ் பண்ணி நம்ம உலகத்தில் அழிவுகளை கொண்டு வரோம். அந்த மாதிரி அவங்க நமக்கு உதவிக்காக ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் கூட நம்ம, ஏனென்றால் நம்ம இந்த 3rd டைமென்ஷனில் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நாம் வந்து எதிர்மறையாகத்தான் பயன்படுத்துகிறோம், எதிர்மறையாகத்தான் பார்க்கிறோம் என்பதனால் தவறாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் இந்த நிலைமை மாறிக்கொண்டு வருகின்றதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை சொல்கிறாங்க. என்னென்னா, எலிசபெத் ஏப்ரல் மட்டும் இல்லை, எத்தனையோ மேற்கு நாட்டு சேர்ந்த விஞ்ஞானிகள், ஆன்மீகவாதிகள் எல்லாம் சேனலிங் மூலமாக, தேர்ட் ஐ ட்ராவல்ஸ் மூலமாக, ஆஸ்ட்ரல் ட்ராவல்ஸ், தேர்ட் ஐ அது மூலமாக எத்தனையோ விஷயங்களை அறிந்து எத்தனையோ புஸ்தகங்கள் கொடுத்துருக்குறாங்க. தி டிவைன் டிசைன் அப்படின்னு ஒரு புத்தகம் லாரி லாட் எழுதியிருக்காங்க. அவங்களும் இதை பற்றி ஜிஎஃப்எல்லை பற்றி போட்டிருக்காங்க. பூமி எப்படி உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நம்ம ஏற்கனவே நான் புராணத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, புராணத்தில் வந்து தேவர்கள், அசுரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம புராணங்களை சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து பொய், கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதே தான் இப்போ மேற்கத்திய நாட்டு ஆன்மீகவாதிகள் இதை தான் கண்டுபிடிச்சு இப்போ சொல்கிறாங்க. அவங்க தேவர்கள், அசுரர்கள்னு சொல்லாமல் அந்த கான்செப்ட் அதைத்தான் சொல்கிறாங்க இப்போ இல்லையா. இப்போ அடுத்தது
எப்படி வந்து இந்த மனிதர்களை உருவாக்கினாங்க, இந்த பூமி எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது எல்லா டிஎன்ஏயும் போட்டு அவர்களுடைய எண்ணத்தினால் உருவாக்கினாங்க. அப்படி என்னன்னா, நம்மளுடைய எண்ணத்துல அதிர்வுகள் இருக்குன்னு சொல்றேன், எனர்ஜி இருக்குது, எண்ணத்துக்கு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை நம்ம உடம்பில் உள்ள ஆற்றலை எடுத்து நம்ம எண்ணத்துல போட்டு அந்த எண்ணத்தை வந்து தீர்க்கமாக அதையே யோசிச்சு கொண்டு இருந்தா அதுவே நான் எதை எண்ணுகிறோமே அதுவே நடக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. we make our own reality அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் நிறைய பார்த்துருப்போம் நம்ம. அப்போ நம்முடைய எண்ணத்தால்தான் நம்ம வாழ்க்கையில சில நிகழ்வுகள் நடக்கிறது என்று சொல்லும்போது இது நம்மளுடைய இந்த 3rd டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம செய்யறோம். நம்ம வந்து ஒரு இப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சு நடக்கிறது. ஆனா 5வது டைமென்ஷன் 6, 7, 8ல உள்ள டைமென்ஷன்ல போனா அவங்க ஒரு க்ஷணத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இதை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை உருவாக்கி விடலாம். அப்படி இந்த உயிர்கள் இந்த பூமியே உருவாக்கப்பட்டது அப்படித்தான். அவர்கள் இப்படி ஒரு பூமியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுத்து அந்த எண்ணத்துக்கு தன்னுடைய ஆற்றலை கொடுத்துருக்காங்க. அந்த ஆற்றல் வந்து ஒரு ஒளி வடிவத்துல தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒளி வடிவத்துல வந்து அந்த வைப்ரேஷன்ல இருந்து அதுக்கப்புறம் அது வந்து வைப்ரேஷன் குறைஞ்சு அது திடமாக பொருளா ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதையே நான் ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன் என்னவென்றால், புராண கதைகள்லையோ புராண டிவி சீரியல்ல கூட பார்த்துருப்போம். சிவன் முருகன், அந்த கார்த்திகேயன் முருகனை வந்து எப்படி படைக்கிறார், தன்னுடைய 3ஆம் கண்ணிலேன்னு வரக்கூடிய இந்த ஒளி அந்த நெருப்புல தான், நெருப்பு பிழம்பாகத்தான் முருகன் உருவாகிறார். அந்த நெருப்பு வந்து ஹை வைப்ரேஷன் அப்படியே சுழண்டு கொண்டிருக்குது. அதை அக்னி பகவானால கூட தூக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதனாலதான் ஆத்துல போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ பாருங்க, சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலேன்னு வரக்கூடிய பிழம்புகளால எண்ணத்தால உருவாக்குகிறார். அந்த மாதிரி தான் இந்த உலகமே ஜிஎஃப்எல் அவங்க என்ன சொல்றாங்க, எண்ணத்தால உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்முடைய எண்ணத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்கிறது, நம்முடைய எண்ணம் நம்முடைய சொல் செயலுக்கு எவ்வளோ வலிமை இருக்கிறது. இப்படியான திறமைகள் நமக்கு இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதை நமக்கு இருக்கு என்பதே நமக்கு தெரியாம இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இதுல. அதாவது மனிதர்களை படைத்தது இப்படித்தான் ஜிஎஃப்எல் வந்து எல்லா டிஎன்ஏயும் போட்டு படைச்சிருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா. இது வந்து நம்முடைய டார்வின்ஸ் தியரிக்கு புறம்பாக இருக்கலாம். அவர் டார்வின்ஸ் தியரி என்ன சொல்லியிருக்கிறார், குரங்கிலிருந்து தான் மனிதன் தோன்றினான், குரங்கிலிருந்து கூர்ப்படைந்து மனிதன் தோன்றினான்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய தியரியிலேயே ஒரு மிஸ்ஸிங் லிங்க் இருக்குன்னு சொல்லி அப்புறம் வந்த விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு குறுகிய வருடங்களில் குரங்கிலிருந்து மனிதன் இவ்வளவு ஆற்றலோட வந்திருக்க முடியாது, அதனால இடையில ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க இல்லையா. அதுதான் இப்படி மனிதன் இப்படித்தான் படைக்கப்பட்டான் என்பதற்கு ஒரு சான்றிதழாக இருக்குன்னு கூட நான் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிலைமைகள், அதாவது இந்த 3rd டைமென்ஷன்ல இருந்து 4th டைமென்ஷனுக்கு பூமி மாறிவிட்டது. மக்களுடைய அவேர்னஸும் அவர்களுடைய அந்த விழிப்புணர்வு, அவர்களுடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வருகிறது. இப்போ உலகம் எங்கும் பார்த்தோம் என்றால் ஆன்மீகம் தலைதூக்கி தழைத்திருக்கிறது என்று சொல்லலாம் இல்லையா. ஆன்மீகம் என்று நான் இங்கே சொல்லுவது என்னவென்றால், பக்தி மார்க்கத்தில் கடவுள்மார்கள் மதம் சார்ந்ததை பற்றி நான் சொல்ல வரவில்லை. மதத்திற்கு அப்பாற்பட்ட ஆன்மா சம்பந்தப்பட்டது தான் ஆன்மீகம் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த விதத்தில் உலகம் முழுக்க ஆன்மீகம் தழைத்திருக்கின்றது. 2012ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனையோ முதிர்ந்த ஆன்மாக்கள் இங்கே பிறந்து வருவதால் இந்த காலகட்டம், அதாவது பிரபஞ்சத்தின் சரித்திரத்திலேயே இந்த குறிப்பிட்ட காலகட்டம் மிகவும் சிறப்பானது என்று எலிசபெத் ஏப்ரல் சொல்கிறார். எலிசபெத் ஏப்ரல் எத்தனையோ ஜிஎஃப்எல்லுடைய மீட்டிங்ஸுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அதில் போறபடியாகத்தான் இவ்வளவு விஷயங்களை அவர் அறிந்து சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல எலிசபெத் ஏப்ரல் குறிப்பிட்டிருக்கார் என்னவென்றால், ஒரு மீட்டிங் வந்து சந்திர மண்டலத்தில் நடந்துதான். சந்திரன் நாம் நினைக்கிறோம் அது ஒரு ஸ்டார், அதில் வந்து மேலே தான் தரை இருக்குது, அங்கே தான் நம்ம லேண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் இல்லையா. ஆனால்
சந்திர மண்டலத்துக்கு உள்ள நடந்திருக்கலாம் இந்த மீட்டிங் அப்படின்னு அவங்க சொல்கிறார்கள். இங்கு நான் சொல்லிய சில விஷயங்கள் நேயர்களே உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய கருத்துகளுக்கு மாறாக இருக்கலாம். ஆனால் தயவு செய்து இந்த விஷயத்தை ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கேள்விக்குறியோட ஒரு சைடில் வச்சிருங்க. அதுக்கப்புறம் திரும்பி பாருங்க. ஏனென்றால் எந்த விஷயத்தையுமே நாம் புறக்கணித்து விட்டோமெல்லாம் அந்த விஷயம் திருப்பி நமக்கு வராது. இது சொல்லக்கூடியது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் வருகிற காலங்களில் இந்த உண்மை உங்களுக்கு புரிய வரலாம். இந்த பிரபஞ்சத்தில் பூமி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதனால்தான் GFL நம்மோடு இவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்கலாம், GFLக்கு நம்ம மேல் ஏன் இவ்வளவு அக்கறை என்று சொன்னால், இந்த பூமி தழைத்திருக்க வேண்டும், பூமி அழியக்கூடாது, பூமியில் உள்ள வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி அதிகரித்தால்தான் பிரபஞ்சம் முழுக்க ஒரு சமாதானம், ஒற்றுமை எல்லாம் வரும் என்பதற்காகத்தான் GFL பாடுபடுகிறார்கள். நம்முடைய பாதுகாப்புக்காகவும் GFL தான் பூமிக்கு கார்டியன், அதாவது பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். அதுவும் அந்த பிரபஞ்ச விதிகளில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் GFLஐ பற்றி சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைத்தேன். இந்த விஷயங்கள் எனக்கு நான் படித்த புத்தகங்கள் மூலமாகவும் கேட்ட விஷயங்கள் மூலமாகவும் அறிந்து கொண்டது. அதைத்தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த PSSM PMC மூலமாக நாம் ஆனாபானசதி தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த பூமி தழைத்திருப்பது, பூமியின் வைப்ரேஷன் அதிகரிப்பது பிரபஞ்சத்தையே காப்பாற்றும் என்று சொல்லும்போது, நாம் செய்யும் ஒவ்வொரு தியானமும் நம்முடைய இந்த உலகத்தில் மட்டும் வைப்ரேஷனை கூட்டி ஒற்றுமையை சமாதானத்தை கொண்டு வருவதில்லை, இந்த பிரபஞ்சம் முழுக்கவுமே அது ஒற்றுமையை சமாதானத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தியானமும் எவ்வளவு மகத்தானது. அந்த விதத்தில் பிதாமக பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்கள் புத்தர் காட்டி கொடுத்த ஆனாபானசதி தியானம் உலகத்தில் மறந்திருக்கக்கூடிய நிலைமையில அவர் அதை திரும்பவும் கொண்டு நமக்கு எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி, சைவ உணவே உண்ண வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், சுவாத்தியாயம் புத்தகங்கள் படிக்க வேண்டும், சத்ன சாங்கத்தியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்படியான புத்தகங்கள் வாயிலாகத்தான் நமக்கு எவ்வளவோ ஞானம் வருகிறது என்ற வகையில் நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். இந்த புத்தகங்களை படித்தபடியால்தான் இந்த விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. அதனால்தான் நான் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வசதி எனக்கு வந்தது. அதனால் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்கள் சொன்னது மாதிரி நாம் எல்லோரும் தினந்தோறும் தவறாமல் தியானம் செய்து இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றும் பொறுப்பு நம்ம கையில் உள்ளது, அதை நாம் செவ்வன செய்வோமாக என்று சொல்லிக்கொண்டு, இந்த வாய்ப்பு அளித்த PMC அமைப்பினருக்கும் இந்த PMC நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் வேண்டிக் கொண்டு பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களையும் மிகவும் நன்றி கூர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.